ஹலோ குட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆண்டவருக்கு பல பேர் இருக்கிறது. யோகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், அதுக்கு மேலேயே இருக்குது. ஆனால் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ப, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அந்த பதத்தை சொல்லி ஆண்டவர் அழைக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு நிரந்தரமான ஒரு பேருக்குன்னு ஆண்டவர் சொல்ல என்ன தெரியுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு நிரந்தர பேர் இருக்குது. அதுதான் ஆண்டவர் நிரந்தர பேர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவருடைய தேவன் என்கிற பேர் ஆண்டவருக்கு இருக்குது. அது மாத்திரமல்ல, பல சூழ்நிலை பெயர் இருந்தாலும் ஆண்டவருடைய நிரந்தர பெயர் இந்த பெயர். இதை ஆண்டவரே சொல்கிறாங்க. ஓகேயா, புரிஞ்சிட்டிங்களா? பாய். சொல்லட்டா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம். யாத்ராகமம் 3:15.